ஜனநாயகத்தின் ரிலீஸ் என்பது தள்ளி போயிருக்கக்கூடிய இந்த நிலையில படத்துக்கு ஆதரவா பல்வேறு தரப்புல இருந்து ஆதரவு குரல்கள் வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் இப்ப ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஆதரவா குரல் கொடுக்க தொடங்கி இருக்காங்க. அதனுடைய முக்கிய செய்தியை தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அதாவது தமிழ் திரையுலகத்தின் மீது நடத்தப்படும் தாக்குதல் அப்படின்னு சொல்லி ஜோதிமணி அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. ஜோதிமணி எம்பி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி தமிழ் திரையுலகத்தின் மீது நடத்தப்படும் தாக்குதல் இது அப்படின்னு அவங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. அடுத்தபடியா பல்வேறு கண்டனங்களும் பதிவாகி இருக்கு. யார் யார் என்னென்ன கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறோட தகவலோட நம்மளோட இணைஞ்சிருக்காரு செய்தியாளர் மணிகண்டன். காங்கிரஸ் தரப்புல இருந்து எந்தெந்த நிர்வாகிகள் குரல் கொடுத்திருக்காங்க ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஆதரவா? நிலவரத்தை பதிவு செய்யலாம். நிச்சயமாக ஜனவரி 9 பொங்கல் வெளியீடாக நடிகர் விஜய் நடிப்புல இயக்குனர் வினோத் இயக்கத்துல வெளியாக இருந்த ஜனநாயகன் திரைப்படத்துடைய வெளியீடு என்பது உலகம் முழுவதும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. மாற்று தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என அதிகாரப்பூர்வமாக படத்தயாரிப்பு நிறுவனம் அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில தமிழ் திரையுலகிலிருந்து பெரும்பான்மையான ஆதரவு யாருமே கொடுக்கவில்லை என ரசிகர்கள் மன வருத்தத்துடன் இருக்கும் நிலையில ஒரு சில இயக்குநர்களும் நடிகர்களும் இப்போது குரல் கொடுக்க துவங்கி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய பொறுப்புகள்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நடிகர் விஜயின் நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கான அவர்களது ஆதரவு குரலை எக்ஸலம் மூலமாக பதிவு செய்திருக்கின்றனர். குறிப்பாக 2 நாட்களுக்கு முன்பாக முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த அழகிரி இந்த திரைப்படம் ஒத்திவைக்கப்பட்டால் எதிர்வினை கடுமையாக இருக்கும் என்பதை அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் மாணிக்கம் தாகூராக இருந்தாலும் சரி, இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, அது மட்டுமல்லாமல் ராகுல் காந்தியுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அணியில முக்கிய பொறுப்பு வகிக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்டோரும் இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கான அவர்களது ஆதரவு குரலை எக்ஸலத்துல பதிவு செய்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த பதிவுகள் இது திரைப்படத்திற்கான பதிவாக இருந்தாலும் தமிழ்நாடு அரசியல் வட்டாரத்துல இது உற்று கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக மாறி இருக்கிறது.